நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிலேயருக்கு முந்தைய இந்தியாவில் கல்வி. ஸோ பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்து கல்வி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து ஜாதி மத அடிப்படையில் தான் வந்து கல்வி வந்து இருந்துச்சு. அதுலேயும் ஹிந்துஸ் கிட்ட எடுத்துக்கிட்டோன்னா பிராமணர்கள் தான் வந்து உயர்நிலையில் வந்து இருந்தாங்க. அவங்க தான் வந்து பிராமணர்கள் உயர்நிலை சார்ந்த சமய தத்துவ அறிவினை பெறும் தனி உரிமையை பெற்றிருந்தனர். அவங்களுக்கு தான் அந்த கல்வி கற்கிறதுக்கான உரிமை வந்து இருந்துச்சு அதிகமாக. கல்வியை தங்களின் முற்றுரிமையாக்கி கொண்ட அவர்கள் பிரதானமாக அவங்க வந்து மேக்சிமம் அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வந்து சமூகத்தில் வந்து இருந்தாங்க. வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்தர கல்விக்கூடங்களில் வந்து அவங்க வந்து கல்வி வந்து கற்றுக்கிட்டாங்க. கல்வி சொல்லிக் கொடுக்குற இடத்த என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால் வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு சொல்லணும். புனிதமான மொழி அப்படின்னு சொல்லப்பட்ட சமஸ்கிருத மொழியில் தான் அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து ஜாதி மத அடிப்படையில் தான் கல்வி இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக பிராமணர்கள் தான் வந்து தத்துவம், சமயம், அதை பற்றின கல்வினா அவங்க தான் கற்றுக்கணும், பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற தனி உரிமை வந்து அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வித்யாலயங்கள், சதுஸ்பதிகள் அப்படின்னு சொல்லப்படுற கல்விக்கூடங்களில் போய் அவங்க வந்து கல்வி கற்றுக்கிட்டாங்க. எந்த மொழியிலனா வந்து சமஸ்கிருத மொழியில் தான் கற்றுக்கிட்டாங்க. அப்படி கல்வி கற்றுக்கிட்ட பிராமணர்கள் வந்து அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வந்து இருந்திருக்காங்க. அதாவது தொழில்நுட்ப அறிவு அப்படின்னு சொல்லப்படுற கட்டடக்கலை, உலோகவியல் சார்ந்த அறிவுத்திறனானது பரம்பரையாக ஒரு சந்ததியிடமிருந்து மற்றொன்றுக்கு கைமாற்றம் செய்யப்பட்டது. இந்த கட்டடக்கலை, உலோகவியல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சந்ததியினர் மட்டும்தான் வந்து அதை வந்து கற்றுக்கிட்டாங்க. வேறு யாருக்கும் வந்து அவங்க வந்து சொல்லித்தர மாட்டாங்க. இதில் வந்து இன்னும் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி வந்து பெண்களுக்கு வந்து கல்வி உரிமை வந்து கொடுக்கல. பெண்களுக்கும் ஒடுக்கப்பட்டவருக்கும் வந்து கல்வி பெறுறதுக்கான வாய்ப்பு வந்து யாருக்குமே வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி தரல. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்வி கற்பதில் வந்து மனப்பாட முறைக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இருந்துச்சு. எப்போனா ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலனி அரசின் பங்களிப்பு, மெக்காலே கல்வி முறை. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன பார்த்தோம், மேற்கத்திய கல்வி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இப்போ வந்து பிரிட்டிஷ் வர்றாங்க, வந்ததுக்கப்புறம் மெக்காலே கல்வி முறைன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வராங்க. அது என்ன நம்ம பார்க்க போகிறோம். இந்தியர்களை கல்வி கற்றவர்களாகவும் வலிமை பெற்றவர்களாகவும் மாற்ற வேண்டும் என்பதை காட்டிலும் வேறு சில காரணங்களுக்காகவும் காலனி அரசு இந்தியாவில் நவீன கல்வியின் பரவலுக்கு உதவிகள் செய்தது. அதாவது அவங்க வந்து கல்விக் கொள்கை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு செய்கிறதுக்கான நோக்கம் வந்து இந்தியாவில் உள்ள எல்லோரும் வந்து படிச்சிருக்கணும், அவங்க வந்து நல்ல எஜுகேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத காட்டிலும் வந்து வேறு சில அவங்களுக்குன்னு உள்ள சில செல்ஃபிஷான சில ரீசன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து இந்தியர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதாவது இந்தியா போன்ற ஒரு பெரிய காலனி நாட்டை ஆள்வதற்கு ஆங்கிலேயருக்கு தங்களிடம் பணி செய்ய பெரும் எண்ணிக்கையிலான கல்வி கற்ற நபர்கள் தேவைப்பட்டனர். அப்போ என்னன்னா இந்தியா வந்து நம்ம வந்து பெரிய நாடு, நம்மளை ஆட்சி செய்யணும் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் கீழே வேலை செய்கிற கல்வி படித்தவங்க வந்து தேவைப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்தியர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து எடுத்தாங்க. தேவைப்படும் அளவிற்கான பெருவாரியான படித்த நபர்களை இங்கிலாந்திலிருந்து அழைத்து வருவது சாத்தியமற்றது. ஆனால் அதை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பேர் தேவைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸாக இருக்கணும்னா அவங்க படிச்சிருக்கணும். அப்போ வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் படித்தவங்கள தான் ஆஃபீஸர்ஸாக போடுவாங்க. இங்கிலாந்துலேருந்து அவ்வளோ பேரை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் 1835 வந்து இந்திய கவுன்சில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கில கல்வி சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் டிபி மெக்காலே. ஸோ வந்து ஆங்கில கல்வி முறையை வந்து வடிவமைச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் வந்து டிபி மெக்காலே தான் வந்து வடிவமைச்சிருக்காரு. எப்பன்னு கேட்டால் 1835. இதன் விளைவாக காலனிய நிர்வாகம் ஆங்கில நவீன கல்வியை வழங்கும் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் இந்தியாவில் தொடங்கியது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து மாடர்ன் எஜுகேஷன், அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணுன்னா என்ன பண்ணணும், ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் வந்து 1857 பாம்பே, சென்னை, கல்கத்தா யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். பாம்பே, சென்னை, கல்கத்தா யூனிவர்சிட்டி வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1857 வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்தியர்களில் படித்த வகுப்பினர் ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருப்பதோடு ஆங்கில அரசின்
தூண்களாகவும் திகழ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. நம்ம சொல்லி கொடுத்தோம், நம்ம தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளை எஜுகேட் பண்ணது வந்து பிரிட்டிஷ் தான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்களோட தேவைக்காக இந்த கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை வந்து உருவாக்குனதுனால அதை வந்து பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஆங்கிலேயர்களால் கல்வி கற்ற அந்த மத்தியதர வர்க்கத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து பாபு வர்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்னதான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாலுமே வந்து அப்படி படித்தவங்க தான் பின்னால் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றதுக்கு வந்து பெரிய காரணமாக வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கற்றறிந்த மத்தியதர வகுப்பினரின் பங்கு. அவங்க வந்து இந்தியாவோட விடுதலைக்கு அதாவது இந்திய தேசியம் உருவாகிறதுக்கு வந்து என்னென்ன மாதிரி அவங்களோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. பொருளாதார நிர்வாக மாற்றங்கள் ஒரு புறமும் மேற்கத்திய கல்வியின் வளர்ச்சி மறுபுறத்திலும் புதிய சமூக வர்க்கங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இடமளித்தன. ஸோ ஒரு புதுசான ஒரு சமூக வர்க்கம் வர்றதுக்கு வந்து 2 விஷயம் இடமளிச்சிருக்கோம். என்னென்னா பொருளாதார நிர்வாக மாற்றங்களும் மேற்கத்திய கல்வியோட வளர்ச்சியும். இப்புதிய வர்க்கத்தின் இடையிலிருந்து அந்த புதிய வர்க்கத்துலேருந்து ஒரு புதுசாக ஒரு கற்றறிந்த பிரிவு வந்து உருவாயிருக்கு. ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்ட இந்நவீன சமூக வர்க்கம் இந்தியாவின் மேக்சிமம் அதில் வந்து எந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னா வணிக வர்த்தக சமூகங்கள் இருப்பாங்க, நிலப்பிரபுக்கள் இருப்பாங்க, லேவாதேவி செய்வோர். அதாவது லேவாதேவி அப்படின்னா என்னென்னா வந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, வட்டிக்கு பணத்தை வந்து கடன் கொடுக்குறவங்க இருந்தாங்க. ஆங்கிலம் பயின்ற ஏகாதிபத்திய அரசின் துணை நிர்வாக பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டவங்க. அதே மாதிரி மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் இவங்களாம் தான் வந்து அந்த ஒரு நவீன கற்றறிந்த வர்க்கத்தில் வந்து இருக்கிறாங்க. இவங்களாம் அந்த கற்றறிந்த வர்க்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிர்வாகத்துடன் இணக்கமான அணுகுமுறையை கொண்டு வந்தனர். இருந்த போதிலும் தங்களது விருப்பங்கள் சுதந்திர இந்தியாவில் மட்டுமே. அவங்க வந்து என்னதான் வந்து அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் வந்து சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா நம்மளோட விருப்பம் வந்து நம்ம நினச்சபடி நடக்கணும் அப்படின்னா வந்து அது சுதந்திர இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். பிரிட்டிஷ்க்கு கீழே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நினச்சதை வந்து நம்ம வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த படித்தவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அதேமாதிரி வந்து நம்ம நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு தேசிய உணர்வை வந்து கொண்டு வர்றதுல வந்து அவங்க வந்து பெரிய வந்து பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தேசிய அளவில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்னர் இருந்த பல அமைப்புகளில் இவ்வகுப்புகளை சேர்ந்தோரின் உணர்வுகள் தெளிவாக பேசப்பட்டதை காண முடிகிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வர்க்கத்தில் வந்து யாருன்னா வருவா. ஒரு சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ராஜா ராமமோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஷா மேத்தா, அப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆங்கிலேயர்கள் மூலமாக கல்வி பயின்று இந்த நடுத்தர வர்க்கத்தில் அதாவது கல்வி கற்றறிந்த வர்க்கத்தில் வந்து இவங்கெல்லாம் வருவாங்க. இது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து எந்தெந்த இயக்கங்கள்னா அரசியல், சமுதாய, மத இயக்கங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து தலைமை ஏற்றிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா மேலை நாட்டு அறிஞர்கள், ஆனால் இது ரொம்ப முக்கியம், ஜான் லாக்கு, ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ் ஆகியோராலும் மற்றவர்களாலும் கூறப்பட்ட தேசியம், மக்களாட்சி, சோஷியலிசம் போன்ற தத்துவ கருத்துக்களை கற்றறிந்த இந்தியர்கள் அறிந்து கொண்டனர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷன் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு மேலை நாட்டு அறிஞர்கள் வந்து சொன்ன தேசியம்னா என்ன, மக்களாட்சினா என்ன, சோஷியலிசம்னா என்ன அப்படிங்கிற தத்துவ கருத்துக்கள்லாம் வந்து இந்த கற்றறிந்த இந்தியர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். மேலை நாட்டு அறிஞர்கள் யார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், அப்புறம் மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்கள் சுதந்திரமாக பேசு உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடு உரிமை, இது எல்லாமே வந்து ஒரு இயற்கையான ஒரு உரிமை. இதுக்கு கூட நம்ம வந்து பிரிட்டிஷ்கிட்ட போய் வந்து இது கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஏதாவது என்னென்ன உரிமைனா சுதந்திரமான பத்திரிகை உரிமை, பொதுக்கூட்டங்களை வந்து சுதந்திரமாக கூட்டுறதுக்கான உரிமை, இதெல்லாம். நெக்ஸ்ட்டு அதை வந்து நம்மளும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆசைப்பட்டாங்க. போக்குவரத்து வசதியின் மிகப்பெரும் விரிவாக்கம். இச்செயல் போக்குவரத்து வசதியின் மிகப்பெரும் விரிவாக்கம், இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட அஞ்சல் தந்தி சேவைகள் ஆகியன இது போன்ற விவாதங்கள் தேசிய அளவில் நடைபெறுவதையும் சாத்தியமாக்கின. ஸோ இவங்க வந்தது மூலமாக போக்குவரத்து துறை வந்து விரிவாக்கம் பண்ணுறது, அதே மாதிரி அஞ்சல் தந்தி சேவைகள் இது எல்லாமே வந்து இது மூலமாக வந்து விரிவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு.
இதுவும் வந்து நேஷனலிசம் உருவாகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்துவத்தை வந்து பரப்பணும் அப்படிங்கிறதும் வந்து அவங்களுடைய எய்மாக வந்து இருந்திருக்கும். இந்திய மக்களிடையே நவீன கல்வியை கற்றுத்தர மேற்கொள்ளப்பட்ட தொடக்க கால முயற்சிகள் ஒன்று. நவீன கல்வியை கற்றுத்தரணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து கிறிஸ்துவத்தை வந்து நம்ம பரப்பணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்தவ சமயப்பரப்பு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்பட்டது. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மாடர்ன் எஜுகேஷனை கொண்டு வரதில் அவங்களோட பங்கு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. மதமாற்ற ஆர்வத்தால் தூண்டப்பட்ட அவர்கள் இந்துக்களிடையே நடைமுறையில் இருந்த பலக்கடவுள் நம்பிக்கையும் அவங்க வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து எதனா எடுத்தாங்கன்னா வந்து பலக்கடவுள் நம்பிக்கை, அதே மாதிரி வந்து சாதிய ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு, அதையும் வந்து இவங்க வந்து எதிர்த்தாங்க. நவீன மதசார்பற்ற கல்வியின் மூலமாக கிறிஸ்துவத்தை போதிப்பது சமயப்பரப்பு நிறுவனங்கள் கொண்ட ஒரு முறையாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நவீன மதசார்பற்ற கல்வியை நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அவங்க ஒரு சைடு என்ன பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து கிறிஸ்தவ சமயத்தை வந்து போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மரபு சார்ந்த கல்வி முறையில் கல்வி கற்பதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களும் விளிம்பு நிலை மக்களும் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை இவை வழங்கின. ஸோ ஒரு பக்கம் வந்து இது நெகட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு ஒதுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் வந்து கிடைச்சது. மக்களில் மிகச்சிறிய பகுதியினரை கிறிஸ்தவ மதத்திற்கு, அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து கிறிஸ்டியன் ரிலீஜனுக்கு வந்து மாறினாங்க. கிறிஸ்தவம் விடுத்த சவால்கள் பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற வழிவகுத்தது. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டியன் மிஷனரிஸ் தோன்றதுனால இதனால் வந்து நிறைய சமய சீர்திருத்த இயக்கங்கள் வந்து இதனால் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி இயக்கங்கள் என்னென்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சமூக சமய சீர்திருத்தங்கள். அரசியல் செயல்பாடுகளில் மக்களை ஈடுபடுத்தும் முன்னர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டியதே ஆங்கில கல்வியை கற்றறிந்தோர் இருந்தனர். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மக்களை வந்து பொலிட்டிக்கலாக அரசியலில் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம சமூகத்தை வந்து நம்ம சீர்திருத்தணும், அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டில் நடைபெற்ற சீர்திருத்த இயக்கங்களை, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் நடந்திருக்கும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அதாவது அதை வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் நிறுவியிருப்பார். ஆத்மராம் பாண்டுரங் வந்து பிரார்த்தனை சமாஜம் நிறுவியிருப்பார். பிரம்ம சமாஜ் பண்ண 1828, பிரார்த்தனை சமாஜ் 1867 வந்து நிறுவியிருப்பார். அதே மாதிரி வந்து சையத் அகமது கான் வந்து அலிகார் இயக்கம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னும் மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண இயக்கம், தியோபந்த் இயக்கம், இது எல்லாமே வந்து மீட்பு இயக்கம். அதாவது மக்கள் வந்து முன்னாடி பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதை மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் வந்து மீட்பு இயக்கம். அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து ஜோதிபா புலே, கேரளாவை சேர்ந்த நாராயணகுரு ஐயங்காளி, அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்களால் முன்னெடுக்கப்பட்ட சமூக இயக்கங்கள். ஸோ சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம், சமூக இயக்கம், இந்த மாதிரி மூணாக வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களையும் வந்து பிரிக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். என்னென்னது? சீர்திருத்த இயக்கம், மீட்பு இயக்கம், சமூக இயக்கம். சீர்திருத்த இயக்கம்னா பிரம்ம சமாஜ், பிரார்த்தனை சமாஜ். பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தனை சமாஜ் ஆத்மராம் பாண்டுரங். அதே மாதிரி அலிகார் இயக்கமும் வந்து சீர்திருத்தத்தில் வரும். அது வந்து என்னென்னா வந்து யாராலனா சையத் அகமது கான். அப்புறம் மீட்பு இயக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம், இது எல்லாமே வந்து மீட்பு இயக்கத்தில் வரும். சமூக இயக்கங்கள் அப்படின்னா வந்து ஜோதிபா புலே, நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பூனேல. அது மாதிரி கேரளாவில் வந்து நாராயணகுரு ஐயங்காளி, அவங்க 2 பேர் கேரளா. தமிழ்நாட்டில் வந்து ராமலிங்க அடிகளார், வைகுண்ட சுவாமிகள், இவங்க எல்லாரும் பண்ணது வந்து சமூக இயக்கங்கள். இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தேசியவாதம் உருவாகிறதுக்கு வந்து காரணமாக இருந்துச்சு. சமூக சீர்திருத்த இயக்கங்களாகவும் இதை வந்து சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் காரணத்தை அடிப்படையாக கொண்டு கற்றறிந்த மேலை நாட்டினர் முன்வைத்த சவால்களை எதிர்கொண்டு பதில் கூறினர். அப்போ இந்த டைமில் அந்த 19th செஞ்சுரியில் இருந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ஏதாவது ஒரு கொள்கையோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ரீசன்னால் நீங்கள் இதை வந்து கொண்டு வராதிங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்ல வந்தாங்க. இதோட விளைவாக வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து எல்லார்கிட்டையும் வந்து ஒரு தேசிய உணர்வு வந்து வந்துடுச்சு.
அடுத்த சொல்லியிருக்காங்க பாருங்கள் 1828 ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன பண்ணுவார், பிரம்ம சமாஜத்தை வந்து ஆரம்பிப்பார். அதனைத் தொடர்ந்து ஏனைய சமூக பண்பாட்டு அமைப்புகளான பிரார்த்தன சமாஜ் 1867 ஆத்மராங் பாண்டுரங், அதே மாதிரி ஆரிய சமாஜ் 1875 தயானந்த சரஸ்வதி அவங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ராஜாராம் மோகன் ராயின் முயற்சி கேசவ் சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவங்களால, அதாவது பிரம்ம சமாஜ் அதுக்கப்புறம் யார் வந்து எடுத்துக்கொண்டு போயிருப்பானா வந்து கேசவ் சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்களை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இவங்க வந்து மெயினாக வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து சதி ஒழிப்பு, குழந்தை திருமண ஒழிப்பு, அதே மாதிரி விதவை மறுமணம், இதெல்லாம் வந்து அவங்க வந்து எதிர்த்திருப்பாங்க. இஸ்லாமியருடைய அலிகார் இயக்கம், இது முஸ்லீம் ரிலீஜியனில் இஸ்லாமியருடைய வந்து எது வந்து மெயினாக இருந்ததுன்னா வந்து அலிகார் இயக்கம் தான் மெயினாக இருந்தது. காலப்போக்கில் வந்து அரசியல் தன்மை கொண்ட அமைப்புகளும் கழகங்களும் பிரிட்டிஷ் இந்தியாவின் பல பகுதிகளில் தோன்றி மக்களின் குறைகளை பற்றி பேச தொடங்கின. அப்போ கொஞ்சம் நாள் ஆக ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், அந்த மாதிரி அலிகார் இயக்கம்னு தொடங்கினது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆக அரசியல் இயக்கங்களாகவும் அமைப்புகளாகவும் கழகங்களாகவும் தோன்றி பிரிட்டிஷ் வைக்கிற எண்ணங்கள்லாம் வந்து எதிர்த்து வந்து அவங்க சொல்கிறதுக்கெலாம் வந்து இதில் வந்து இந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு அதோட குறைகளை பற்றி பேச வந்து